விடாப்பிடியா யாரையும் சேர்க்க மாட்டேன், நானே தான் வந்து லீடர்ன்றாரு. இவர் அந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஆளுமை சக்தி கிடையாது, ஆளுமை திறன் கிடையாது, அந்த கண்ட்ரோல் கிடையாது, அந்த கேடர் கிட்ட, அப்புறம் கேரிஸ்மா கிடையாது, அப்புறம் ஓட் கேப்சரிங் ஸ்கில்ஸ் ரொம்ப லிமிட்டட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலா சொல்றதால அவருக்கு ஒருக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். ஆக்சுவலா அந்த ட்ரம்ப் கார்டு வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இது வந்து கோலிஷன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு, அது வந்து எவ்ரி ஒன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் கோலிஷன் கவர்மெண்ட். பாமகவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தே ஆர் இன் ஃபேவர். 2026ல வந்து திஸ் என்டிஏ கோலிஷன் வில் பி ரீடைன்ட். இஃப் பாசிபிள் ஐ எக்ஸ்பெக்ட் தேமுதிக, புதிய தமிழகம் ரெண்டும் வந்து இவங்களோட இது ஃபோல்டுக்குள்ள வரதுக்கு there is ample scope. I don't think they will try to pledge their future based on Vijay's cine fame வச்சு they won't pledge. ஏன்னா they will be ruined. அவங்க இது மாதிரி ஒரு they will be taking huge risk. Even Congress வந்து will be hesitant to take that kind of drastic step. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழக பல்ஸ். நம்முடைய சேனல்ல முதல் முறையாக திரு மகேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய இதயம் கணித நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சுவாமி, சொல்லுங்க. How are you? Yeah, I'm doing good. So thanks for asking. ஸோ முதல்ல இப்போ வந்து நம்ம மகாவிஷ்ணு விவகாரம் தான் பேச போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அன்பில் மகேஷ் வந்து நாங்கள் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர், இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் விவரமா நம் நேயர்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட இருந்து. ஆக்சுவலா இந்த மகாவிஷ்ணு விவகாரம் வந்து இட் இஸ் failed attempt to distract public from the core issue-ன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா, அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் வந்து கவர்மெண்டோட ஒரு ஸ்கூலுக்குள்ள ப்ரெமிசஸ்குள்ள என்டர் பண்றாருன்னா வித்தவுட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் அவர் வந்து வரவே முடியாது. ஸோ ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து ஷீ இஸ் நாட் த லாஸ்ட் வேர்ட் டு இன்வைட் எனி ஒன் இன் டு ஹர் ப்ரெமிசஸ். அவங்க வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட பாசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாசஸ்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இது மாதிரி ஒரு அவுட் சைடு ஏஜென்சிலாம் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல கூப்பிடும் போது ஃபினான்ஷியல் சாங்ஷன் ஒன்று வாங்கணும். அதை வாங்கும்போது வித்தவுட் த ஆத்தரைசேஷன் ஃப்ரம் ஹையர் அப்ஸ் அது பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஹெட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணணும், ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னா அவுட் சைட் ஏஜென்சி கூட்டின்னு வராங்க அப்படின்னு சொன்னாக்க ஷி ஹாஸ் டு கெட் பர்மிஷன். அது அவங்க டியூலி ஷி ஹாஸ் டன் தட். அது வந்து அவங்களோட சைட்ல வந்து. ரெண்டாவது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது அவரோட கிரெடென்ஷியல்ஸ், அவரோட ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணாமலாம் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒன்றும் நான் வந்து இது மாதிரியான ஒரு பர்சன், இது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துறேன்னு சொல்லிட்டு தான், அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க she would have decided. ஸோ அது ஒன் திங். ரெண்டாவது வந்து திஸ் பர்டிகுலர் திங் ஹேஸ் ஹேப்பன்ட். அதுல வந்து சங்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சருக்கு வந்து டூக் அஃபென்ஸ். பிகாஸ் அவர் வந்து இப்போ வந்து இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், அவர் விஷுவலி இம்பேர்டு பர்சன். அவர் அந்த ஒரு டாபிக் வரும்போது அவர் என்ன சொல்லிருக்கு, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை வச்சுதான் இந்த ஜென்மத்துல வந்து நன்னா இருக்கிறதும் இல்லாததும் வரும். அவர் ஒருத்தர் வந்து இப்போ இந்த ஜென்மத்துல வந்து கஷ்டப்படுறாரு, கண்ணு இல்லை, காது கேட்கல, அவருக்கு வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பூர்வ ஜென்மம் பாவம் பண்ணதால் தான் அது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரீதியில அவர் சொல்றாரு. அது நம்மளுடைய நிறைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்லயே அதெல்லாம் இருக்கிறது தான். அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்லியிருக்கார். அது வந்து தட் பர்டிகுலர் சங்கர்ன்ற டீச்சர் வந்து டூக் அஃபென்ஸ். அங்கேயே வந்து ஹி ரெசிஸ்டட். அப்போ அந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றார், வாங்க நம்ம வந்து வில் டிஸ்கஸ் திஸ் டிபேட் ஃபர்தர் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த சங்கர்ன்றவர் வந்து ஹி வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். இது ஒரு ரெண்டாவது ஆஸ்பெக்ட். அப்புறம் அட் எண்ட் ஆஃப் த டே தேர்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தே வெல்கம்டு. அவர் வந்து எதையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுவும் தவறா ஒன்றும் சொல்லி தரல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றும் தே வேர் நாட் அஃபெண்டட் இன் எனி மேனர். இன்ஃபேக்ட் தே வெல்கம்ட் ஹிம். அவர் சொல்றதெல்லாம் வந்து லேட்டர் ஆன் அந்த ப்ரோக்ராம் நடந்த அப்புறம் அவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர் வெரி ஹாப்பி டு ஹவ் ரிசீவ்ட் லாட் ஆஃப் சர்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஓகே. ஸோ அது வந்து அஃபென்சிவா அவர் ஒன்றும் பேசிடலன்றது வந்து தெளிவாகுது. ஃபோர்த் இது ஸோ திஸ் இஸ் ஒரு அஃபிஷியலி சாங்ஷன்டு ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இது வந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே. இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் நடந்தது. இது வந்து இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, திஸ் த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் காட் அன்அவேர்ஸ். இது மாதிரி ஒன்று பேசியிருக்காரு போயிருக்காரு வந்திருக்கும் போது அவங்க வந்து தே வாண்டட் டு வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் ஆஃப் த இஷ்யூ. என்னடா இது வந்து கொஞ்சம் விபரீதமா போக வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவர் ஒரீடு. In the meanwhile, this incident was utilized to divert public attention from a more serious issue. The Trichyல வந்து it has been reported அவருடைய டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சிலம்பரசன் ஒருத்தர் வந்து had indulged in some molestation kind of serious heinous offense. அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கோ அதை வந்து டு டைவர்ட் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் த கிரைம் இதை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் வியூவிங் இட் லைக் தட். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் ஹாஸ் பீன் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். இதை வந்து அவர் சங்கர்ன்ற டீச்சருக்கு வந்து இஃப் யூ ஹேட் டேக்கன் அஃபென்ஸ் இவர் வந்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம். அங்கேயே வந்து இட் வுட் ஹவ் பின் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் அப்பாலஜிஸ் வுட் ஹவ் brought a closer to the problem. அதெல்லாம் விட்டுவிட்டு இவங்க வந்து வேண்டாம இதுக்கு வந்து they had given too much of limelight கொடுத்துட்டு இதை வந்து பப்ளிக்கோடு ஒரு டிஸ்கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20th வரைக்கும் he has been remanded to custody போல இருக்கு. அது வந்து probably he may come out or he may not come out in due course. அது only that is a judicial process. But public general public என்ன நினைக்கிறாங்கன்னா this is blown out of proportion லெவல்ல இருக்கு. அது அதான் பார்த்தேன் ஸ்கூல்ல போய் தான் ஜோக்னாலும் போயிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு எதுக்கு போறேன் நீ ஒன்னும் இது கஞ்சா வைக்க போறேன்னா ஓகே, பிரச்சாரம் பண்ண போறேன்னா ஜாக்கிரதை. ரெண்டாவது அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா he had quoted not only from Hindu texts but also Quran, Bible எல்லாமே சொல்றாரு அவர். அண்ட் வள்ளலாரை வந்து he has வள்ளலாருக்கும் திருமூலரையும் வந்து he has quoted extensively. அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஆங்கிளும் அதுல இருக்க மாதிரி தெரியல. அது ஒன்லி ஃபார் ஒரு மோட்டிவேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் ஆயிருக்கு. அண்ட் இட் ஹாஸ் டெலிவர்டு. பட் என்னன்னா அந்த சங்கர்ன்ற டீச்சர் வந்து அங்க வந்து ஹி டுக் அஃபென்ஸ், அங்கேயே ரெசிஸ்ட் பண்ணிட்டு ரிபெல் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்கர்மிஷ் ஆயிருக்காங்க. இட் குட் ஹவ் பீன் ப்ரிவென்டட் வித் இட் குட் ஹவ் பீன் ப்ரிவென்டட் ஃப்ரம் எஸ்கலேஷன் வந்து பண்ணியிருக்கலாம் வித் டியூ அப்பாலஜிஸ். அது பண்ணல. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வந்து இட் ஹஸ் பீன் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷன். பட் வந்து அண்டர்லைங் மோட்டிவ் வந்து இஸ் டு டைவர்ட் பப்ளிக் அட்டென்ஷன் தான் நினைக்க தோன்றது. திமுக எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு ஐ திங்க் ஸ்டாலின் வந்து இப்போ இது யூஎஸ் போயிருக்காரு பார்த்தீங்கன்னா 900 crores இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இது வந்தது. கரெக்டாக பார்த்தோம்னா ஜஸ்ட் பிஃபோர் தட் 900 crores ஃபைன் ஃபார் திஸ் கை ஜெகத் ரக்ஷகன். அந்த 900 crore அந்த இமேஜை வந்து அந்த ஃபிகரை வந்து மறைக்கிறதுக்கு உடனே 900 crores நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி திமுக மீடியா வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அதாவது சின்ன கோடா வந்து பெரிய கோடா போட்டுற வேண்டியது. ஸோ அதுதான் ஐ திங்க் டிஎம்கே மீடியா நல்லா வெற்றிகரமாக செயல்படுவாங்க எப்பவுமே. அது இந்த விஷயத்துலையும் நடந்திருக்குன்னு தான் தோணுது. பட் வேற எந்த ஒரு மோட்டிவும் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ரைட்? யூ ஃபீல் இது வந்து ஆக்சுவலா வந்து அவரு அந்த கன்சர்ன் மினிஸ்டருக்கு வந்து லோக்கலாவே சில இஷ்யூஸ் வந்து ட்ரிச்சி ஃபோக்கஸ்டாவே சில இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. அது வந்து ரெண்டாவது இந்த என்ஐடி ட்ரிச்சில நடந்த ஒரு அட்டெம்ப்டட் மொலஸ்டேஷன் ஒன்று, அப்புறம் இன்னொரு சரௌண்டிங் இஷ்யூஸ் அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற அந்த ஒரு ஹோம்ஸ்ல வந்து அம்மாவோட எதிரிலேயே வந்து டாக்டர்னு சொல்லிட்டு சாம்சன் ஒருத்தர் வந்து he has played mischiefனு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீனஸ் கிரைம்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அம்மாவோட எதிரிலேயே வந்து he has done. இதெல்லாம் வந்து
ரொம்ப தலகுனிவு லோக்கல் மினிஸ்டருக்கு. ஏன்னா ஒரு ஒரு மினிஸ்டர் அப்படின்னா மாவட்ட செயலாளர் அப்படின்னும் போது he has to keep things under control. இதை வந்து எப்படின்னா கைமீறி போறதால ப்ராபப்ளி ஒன்ஸ் honorable CM returns from his US visit, there is a talk of ஒரு கேபினட் ரீஜிக் இருக்குன்னு சொல்லி வரும்போது there could be a couple of ministers that would be dropped. அதுல வந்து இவரோட பேரும் வந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு he is a little bit anxious தெரியறது. அண்ட் வந்து என்னோட பிரெமிசஸ்குள்ள வந்துட்டு அது இதுன்னு சொல்லும் போது அவருடைய ரைட் அண்டர் இஸ் வெரி நோஸ் வந்து சில கிரைம்ஸ் நடந்திருக்கு. அதை வந்து he could have at least paid a visit to that particular hostel, குழந்தைகள்லாம் இருக்கிற ஹாஸ்டல். அதை வந்து he has failed. பிரெமிசஸே வந்து அவரோட டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. பட் அது விஷயத்தெல்லாம் பண்ணாம இதை வந்து he showed his false bravado தான் நினைக்க தோன்றது. பட் இதை வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு they could not divert people's attention because peopleோட focus வந்து due to மாரிதாஸ் and other people வந்து இதை வந்து they have brought to the limelight again. So to that extent வந்து they have failed a little bit தான் நினைக்க தோன்றது. அடுத்தது நம்ம இதுக்கு போலாம். இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா பிடிவாதமா இருக்காரு. இப்போ அந்த காலத்துல ஜுனூன்னு ஒரு சீரியல் ஒன்று வரும், பிடிவாதம் டிவியில வரும், ஒரு 30 இயர்ஸ் பேக். அந்த மாதிரி இவர் வந்து விடாப்பிடியா யாரையும் சேர்க்க மாட்டேன், நானே தான் வந்து லீடர்ன்றாரு. அது எப்படி ஆக்சுவலா எனக்கு இந்த இபிஎஸ் அவர்களிடமிருந்து ஒரு டிஃபரெண்ட் பர்சனாலிட்டியை நான் பார்க்கிறேன். என்னன்னா பீப்புள் வேர் கம்பேரிங் ஹிம் வித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவோட கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணிட்டு இவர் அந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஆளுமை சக்தி கிடையாது, ஆளுமை திறன் கிடையாது, அந்த கண்ட்ரோல் கிடையாது அந்த கேடர் கிட்ட, அப்புறம் கேரிஸ்மா கிடையாது, அப்புறம் ஓட் கேப்சரிங் ஸ்கில்ஸ் ரொம்ப லிமிட்டட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலா சொல்றதால அவருக்கு ஒருக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். எம்ஜிஆர் அவர்களுடைய 100 ரூபாய் காயின் வந்து இப்போ கலைஞர் அவர்களோட 100 ரூபாய் காயின் வெளியிடும் போது ஒரு மத்திய அரசுல இருந்து அமைச்சரை கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் பண்ணிட்டு சிறப்பா பண்ண முடிஞ்சதை நம்ம பாக்குறோம். ஸோ அந்த 100 ரூபாய் காயின்ன்றது வந்து ஹஸ் பிகம் ஆல் இண்டியா நியூஸ். வேற புரட்சி தலைவர் அவருக்கு 100 ரூபாய் காயின் இருக்கிறதுன்றது வந்து அந்த அளவுக்கு வெளியே போல. அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க வந்து வெளியிட்டுட்டோம், நாங்க வந்து மத்திய அரசை வந்து கூப்பிடல அப்படின்றத வந்து ஒரு பெருமையா அவர் சொல்றாரு. மத்திய அரசை நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து பெருமை இது இல்ல. ஆக்சுவலா எம்ஜிஆருக்கு வந்து ஆல் இண்டியா எஸ்பெஷலி பாரத் ரத்னா அவரு. அப்போ அவருக்கு 100 ரூபாய் அவர் பேரு 100 ரூபாய் காயின், ஈவன் தோ இட் மே பி a commemorative காயின், அது வந்து இப்போ பப்ளிக்கோட எக்ஸ்சேஞ்ச்ல வராட்டி கூட அந்த காயினுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை வந்து இட் ஷுட் ஹவ் பீன் டன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிராவிட்டாஸ் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து ஃபேம் இருக்கு, ஆல் இண்டியா பர்சனாலிட்டி. அது இன்னும் வந்து அதை டெலிபரேட்டா இவர் வந்து லிமிட் பண்ணிட்டாரோன்னு நினைக்க தோன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து புரட்சி தலைவி அம்மாவோடு டெத்துக்கு அப்புறம் இட் இஸ் ஷாக்கிங் டு நோட் தட் நினைவேந்தல் ஃபங்க்ஷன் வந்து நடத்தவே இல்லை. அபிஷியலா வந்து ஏடிஎம்கே நடத்தவே இல்லை. இது வந்து டெலிபரேட்லி டன் ஒன்லி டு டிமினிஷ் அவர் இமேஜ் தான் நினைக்க தோன்றது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து தன்னோட பேரலாவோ தனக்கு ஈடா யாரையும் வளர விடாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு மொனார்கி மாதிரி அவங்க வந்து they tend to do that. அதை ஐ திங்க் எடப்பாடியாருக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ தட் குட் பி த ரீசன். அவர் வந்து அந்த 6 பேர் அடங்கிய அந்த எல்லாம் ரொம்ப லீடிங் ஆஃபீஸ் பேரர்ஸ், ரொம்ப சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே வந்து மாவட்ட செயலாளர் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த 6 பேரும் போய் கேட்டதுக்கு வந்து இட் ஃபெல் ஆன் டெஃப் இயர்ஸ். அத ஸோ அவருக்கு நோஸ் அவருக்கு என்னன்னா ரொம்ப ஹி இஸ் வாக்கிங் ஆன் தீன் ஐஸ். எனக்கு என்ன தோன்றதுன்னு, தான் வந்து எனக்கு பார்ட்டி இருந்தா போறோம், 26ல ஆட்சி வராட்டியும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலைகள் வந்துட்டாருன்னு தான் தோன்றது.
Correct. லுக்ஸ் ஆஃப் இட் அவருக்கு வந்து மெகா அலையன்ஸ் கிராண்ட் அலையன்ஸ்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா டிஎம்கே வில் நாட் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்லாத ஒரு லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கே இவ்வளோ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டைட் ஷிப் நடத்தும் போது when the stakes are lot higher in assembly election, கண்டிப்பா he will be lot more accommodative when it comes to running a coalition. அது கண்டிப்பா அவர் வந்து he will be lot more benevolent and large hearted, அது தோன்றது. ஸோ அந்த கூட்டணியிலேருந்து வந்து வெளியே எல்லாரும் வந்து they will jump the ship to ADMK அப்படின்னு வந்து தெரியல, அது மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் அந்த காரிஸ்மா இல்லாததால அவர் ஐ திங்க் he is feeling the heat, பட் அவருக்கு இன்னும் அதோட அந்த அர்ஜென்சி டெஸ்பரேஷன் இருக்க மாதிரி தெரியல. ஸோ he is ready to sacrifice ADMK. ஏன்னா இது வரைக்கும் டிஎம்கே வந்து 2 times வந்து சக்சஸிவ் கவர்மெண்ட் நடத்தினது இல்லை. Probably this gentleman is going to provide them with a unique opportunity ன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா இப்ப இன்னைக்கு கூட திரும்ப வந்து பேசியிருக்காருல்ல, தனியா போராட்டம் நடத்த போறோம். பட் அந்த மதுவிலக்கு அகைன்ஸ்டா வந்து October 2 அன்னைக்கு அவங்க நடத்தினா கூட he has invited மதமும் ஜாதி இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு அவர் திருமாவர்கள் சொல்றதுதான் வேடிக்கை. ஏன்னா he is running a காஸ்ட் சென்ட்ரிக் பார்ட்டி தான் அவர் பண்றாரு, காஸ்டைஸ்ட் பார்ட்டி தான் அவர் நடத்துறாரு. பட் அவர் வந்து he is trying to test இவரோட ஸ்டாலின்ஸ் பேஷன்ஸ் நினைக்க தோன்றது. இது வந்து ஏடிஎம்கே மே ஆஃபர் ஹிம் மோர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு he may be ஒரு, பட் டிஎம்கே கூட போனா சர்டன் விக்டரி, ஏடிஎம்கே கூட போனாக்க ப்ராபப்ளி he may be offered more seats, பட் சான்சஸ் ஆஃப் சான்சஸ் ஆஃப் their winning number of seats beyond South Arcad and Krishnagiri வந்து இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் questionable தான். ஆனா a lot more caste centric parties are available down south. ஆனா இப்ப விசிகே வந்ததுன்னா இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு, மிஸ்டர் மாநாடு நடக்க போறது இந்த மந்த் எண்டு. சப்போஸ் அவரையும் கூட்டிக்கிட்டு ஒருவேளை வர்றாங்களோ, இருக்கலாம் இருக்கலாம். பட் ஸ்டில் திஸ் மிஸ்டர் விஜயோட பார்ட்டி வந்து இஸ் நேசன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒரு ஃபிளெஜ்லிங் பார்ட்டின்ற அளவுல இருக்கிறதால அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் யாருக்கும் தெரியாது. ஸோ விஜய் ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருக்குமே தெரியுமே தவிர ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுடைய என்ன, அவங்களோட கோல்ஸ் என்ன, வாட் ஆர் தர் ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லிட்டு வரைக்கும் தெரியாததால வெதர் பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்டா லைட் வெயிட்டான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் விடுதலை சிறுத்தை வந்து எல்லாம் 20-year-old பார்ட்டி. ஐ டோன்ட் திங்க் தே வில் ட்ரை டு பிளட்ஜ் தேர் ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் விஜய்ஸ் ஃபேம், சினி ஃபேம் வச்சு தே ஓன்ட் பிளட்ஜ். ஏன்னா தே வில் பி ரூயின்டு. அவங்க இது மாதிரி ஒரு தே வில் பி டேக்கிங் ஹியூஜ் ரிஸ்க். ஈவன் காங்கிரஸ் வந்து வில் பி ஹெசிடன்ட் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் டிராஸ்டிக் ஸ்டெப். ஏன்னா இட் ஹஸ் ஒரு 4-5 எலெக்ஷன்ல வந்து இந்த கோலிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து தே ஹவ் ப்ரூவன் அஸ் அ வெரி டைட் கோலிஷன் அண்ட் தே ஹவ் ஒன் ஆல்சோ. ஸோ ஒரு அன்னோன் கமோடிட்டியை வச்சுட்டு ஜஸ்ட் ஃபார் எ ஃபியூ சீட்ஸ் மோர், ஐ டோன்ட் திங்க் திஸ் காங்கிரஸ் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் வில் டேக் சச் அ டிராஸ்டிக் ஸ்டெப். ஏன்னா அன்னோன் கமோடிட்டி. இப்போ சப்போஸ் ஒரு எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணிட்டு தன்னோட கிரெடென்ஷியல்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா then it's a different story. Now as things stand today, I don't think it's. பட் விஜய் தனியா நிப்பாரான்றது டவுட் தான் எனக்கு. விஜய் அவருக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து he must have at least 500 candidates. 234 சீட்ஸ்லயும் வந்து போடுறதுக்கு 500 candidates இருந்து அதுல வந்து தள்ளு முள்ளு போட்டி இருந்தாதான் அட்லீஸ்ட் there will be an image. ரொம்ப டிமாண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து if he scrapes பாதி இடத்துல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயலேஷனும் இல்லாம தனக்கும் வந்து அந்த எல்லா கான்ஸ்டிடுவன்சிஸ்லயும் வந்து பீப்புள் போடலைன்னா தென் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதுதான் நினைக்கிறேன். இப்போ எப்படியாவது சப்போஸ் இப்போ ஐ திங்க் அண்ணாமலை திரும்பி வந்தப்பறம் ஐ திங்க் அவரோட முதல் வேலை எப்படின்னா எப்படியாவது வந்து ஏடிஎம்கேவோட பலத்தை வந்து குறைக்கிறது தான் அவரோட வேலையா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ பிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதை பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கோட பார்த்துருப்பீங்க. Annama sitting in the edge of the seat with பாமக. ஸோ பார்த்துருப்பீங்க அந்த மீட்டிங்ல. போட்டோ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து
சீட்ல முன்னாடி உட்காந்துருந்தாரு. இவர் சாதாரணமா உட்காந்துருந்தாரு இவர் ராம்தாஸ். பார்க்கும்போது அண்ணாமலை டெஃபினட்டா வந்து தேவ் பிளேட் தேர் கார்ட்ஸ் வெல். பிளஸ் நல்லா இதுவா முனைப்பா இருந்திருக்காரு. எப்படியாவது திமுக ஏடிஎம்கே சேரக்கூடக்கூடாது, பாமகவையும் இதுவையும் ஏடிஎம்கேன்றதுலாம் முனைப்பா இருந்திருக்காரு அண்ணாமலை. ஸோ ப்ராப்ளி அண்ணாமலை திரும்பி வந்த அப்புறம் அவரோட வேலை அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த அண்ணாமலை யாரும் அட்லீஸ்ட் பிஜேபி கூட்டணி வருதோ இல்லையோ அண்ணாமலை ஏடிஎம்கேவோட யாரும் சேர்ந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணுவாருன்னு தான் தோன்றது. ஆக்சுவலா அந்த ட்ரம்ப் கார்டு வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இது வந்து கோலிஷன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அது வந்து எவ்ரி ஒன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் கோலிஷன் கவர்மெண்ட். பாமகவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தே ஆர் இன் ஃபேவர். நம்பர் ஒன், அது ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து neither DMK nor ADMK will offer such a unique opportunity to PMK. Correct. PMK on their own they cannot come to par. BJP ஓட சேர்ந்து வரும்போது they have got enough elbow room இருக்கு to knock the doors of cabinet. அது வந்து இருக்குன்றதால they will be, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2026 வந்து this NDA coalition will be retained. If possible, I expect Madimuka, not Madimuka, that Vijaykanth Kachi, Temutika, and that Southla இருக்கிற புதிய தமிழகம் ரெண்டும் வந்து இவங்களோட இது ஃபோல்டுக்குள்ள வரத்துக்கு வந்து there is ample scope. அதான் தோன்றது. ஏன்னா இப்ப தேமுதிகாவுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு ஓட்டு இருக்கு ஓரளவுக்கு. விஜயகாந்த் வந்து பொறுத்தவரை அவர் வந்து எல்லா சமூகத்திலயுமே வந்து அவருக்கு ஓட்டு இருக்கு. நானே ஒரு வாட்டி மெட்ராஸ்ல ஆட்டோல போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவரை கேட்டேன், போன எலெக்ஷன் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க, டிஎம்கே பணம் கொடுத்தாங்க, 2 பேரும் பணத்தை வாங்கிட்டு நான் கேப்டன் தான் ஓட்டு போட்டேன்னு. அந்த மாதிரி அடித்தட்ட மக்கள் கிட்ட வந்து கேப்டன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஸோ அவர் வந்திருந்தாருன்னா நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதே தான் வந்து வனதாபாலையும் சேர்ந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்டிக்கு எவ்வளவு ஓட்டு வாங்க போறது அப்படிங்கிறது இருக்கு. பட் ஹேட் பிரேமலதா வந்து எனக்கு ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்காம இருந்ததுனால டெஃபினட்டா பிஜேபி சேர்த்துட்டு இருக்கும். ஏன்னா பிஜேபி பொறுத்தவரை ராஜ்யசபா சீட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபார் அலைஸ். ஏன்னா நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு 2-3 years பேக் போட்டிருந்தேன். பிஜேபியை பொறுத்தவரை ஆர்எஸ் சீட் வந்து ஒன்லி ஃபார் த டெடிகேட்டட் பீப்புள். அப்போ எடையூரப்பா சிஎம் இருந்தார் கர்நாடகாவில். ஆர்எஸ் சீட்டை வந்து வாண்டட் டு பி கிவன் டு அ வெல்தி பர்சன். அவன் 1 கோடி அவன் 10 கோடி தரான் கட்சி தர போறான்ற நிதி இருந்து. பட் ஆனா மோடி ஷா வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க. அப்போ they gave it to 2 workers who had been with the party since 1983. கடுமையா வாய்ச்சு ஓடா தேஞ்சு போனவங்களுக்கு they gave 2 seats and one of them passed away due to corona. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து அதோட எக்ஸாம்பிள் பிஜேபியை பொறுத்தவரை. ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா அப்புறம் கட்சிக்காக அவனை வேற பிஜேபி இஸ் நாட் கிவிங் எனி மணி ஆர் எனி திங். இப்போ ஊழல் பண்ணி பணம் தரது கிடையாது பிஜேபியில கடைசி வரைக்கும். அப்படிங்கும் போது ஒரே ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு என்ன பதவி தான். ஸோ ஏதோ அட்லீஸ்ட் சம் ரெகக்னிஷன். தட் இஸ் வை ஐ திங்க் தே டிடன்ட் கிவ் ஆர்எஸ் சீட் டு டிஎம்டிகே நினைக்கிறேன், என்னோட அபிப்பிராயம். இல்லாட்டி கொடுத்துருப்பாங்க. ஆர்எஸ் ஒரு ஆர்எஸ் சீட்டுல ஒன்றும் கிடையாது. பட் பிஜேபியை பொறுத்தவரை அவங்களோட ஏம் வந்து இட்ஸ் ஒன்லி ஆர்எஸ் சீட் இஸ் ஒன்லி ஃபார் டெடிகேட்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் தோன்றது எனக்கு. ஸோ அடுத்தது நம்ம கடைசியா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அமெரிக்கா போயிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வாரம் வரப்போறாரு நினைக்கிறேன். ஏன்னா 17th தான் அண்ணாதுரை பிறந்த நாள், கட்சி பிறந்த அது வந்து வந்துருவாரு நினைக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது அவரோட யுஎஸ் பயணம் எப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றி பயணமா இல்ல ஏதாவது சும்மா ஒரு மாரியாஸ்லாம் சொல்றாரு என்னன்னா வந்து அவர் பர்சனல் விசிட்டும் அடங்கி இருக்கு இதுல, சும்மா போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி காமிக்கிற பெருசா அளவு. ஆக்சுவலி ஐ see 3 reasons in Mr. Stalin's visit. First, அவரோட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் வந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சல்டிங் பிரைவேட்லின்னு சொல்லிட்டு அது வந்து இட் இஸ் ஒன் ரீசன். ரெண்டாவது வந்து இந்த அவங்களுடைய டிஎம்கே ஐடி விங்கோட ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து ஓவர்சீஸ்ல இருக்கு. அதை வந்து they have been asking him to அவங்கள வந்து ப்ராப்பர் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு that could be number 2. செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் தான் வந்து திஸ் இதை இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்ன்றது வந்து இது வரைக்கும் அவரோட ஃபாரின் விசிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து எஸ் ஒன்லி சைன்டு MOUs.
அது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஓயூஸ் இன்டு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அது வந்து ஹார்ட்லி 20% கூட வராது. உட்கார்ந்த இடத்துல 33 lakh crores வந்து எங்கேயும் போகல, எந்த ஓவர்சீஸ் விசிட்டும் பண்ணல. திஸ் யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் வந்து they have been able to attract 33 lakh crores சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 3,000-2,000 crores-க்காக இவ்வளவு ப்ராபகண்டா பண்றது வந்து இது ரொம்ப இட்ஸ் அ மீஸ்லி அமௌண்ட். ஒரு அப்ராட்ல இருந்து, அதுவும் யூஎஸ்ல இருந்து 3,000 crores வருதுன்றது வந்து வெரி மீஸ்லி அமௌண்ட். இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு ப்ராபகண்டா வேண்டியதே இல்லை. இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ வாட் எவர், எவ்ரி ருபி கவுண்ட்ஸ். வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு அது வந்து இஃப் இட் டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1,000 பேர் 2,000 பேர் வேலை கிடைச்சதுன்னா வில் பி ஹாப்பி அபவுட் இட். பட் த வே திங்ஸ் ஆர் கோயிங், அது மாதிரிலாம் பண்ற மாதிரி ஒன்றும் வெளியே தெரியல. ஐ saw a couple of images of him signing some MOUs. ஸோ MOUs ஜென்ரலாக வந்து ரொம்ப லோ ஸ்கோப் தான், லெஸ் ஸ்கோப் தான், ஒரு 10% தான் வந்து கன்வெர்ட் ஆகுது ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டா. பட் தீஸ் பீப்புள் ஆர் ஷை ஆஃப் கிவிங் ஒயிட் பேப்பர். எவ்வளோ வந்து பை திஸ் டைம் வந்து இவங்க துபாய்க்கும் வாட் இஸ் தட் ஜப்பானுக்கும் போயிட்டு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பை திஸ் டைம் இட் ஷுட் ஹவ் டேக்கன் ரூட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேக்டரியாவோ ஏதாவது ஆரம்பிச்சிருக்கணும். அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் தெரியறது. பட் இட்ஸ் அ புவர் ஷோ என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஒயிட் பேப்பரும் எனிவே தே ஆர் நாட் கோயிங் டு கிவ். ஏன்னா பீப்புள் வில் ஆஸ்க், ஏன்னா இதெல்லாம் வந்து அசம்பிளியில் வைக்கணும், போனோம் வரணும், இதெல்லாம் அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் மச் வில் கம் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் விசிட்னு தோன்றது. இல்ல, அதோட இவங்கெல்லாம் ஒரு தடவை போறாங்க. சிம்பிள் திங் தே கேன் டூ இஸ் ரீஓபன் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி. அவ்வளோ பெரிய ஃபேக்டரி வந்து ஊத்தி மூடி அவ்வளோ பேருக்கு ரெவென்யூ லாஸ். இந்தியா வந்து காப்பர் வந்து we are started importing காப்பர். இதே அளவு இண்டஸ்ட்ரி வந்து காப்பர் இது ஸ்டெர்லைட் வந்து குஜராத்ல இருக்கு, இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. ஸோ had they, this was a bigger factory than Gujarat. So had they allowed it to function, அவ்வளோ வேலை வாய்ப்பு, இந்தியாவோட சர்ப்ளஸ் இன் காப்பர் ஆக்சுவலி பார்க்க இப்போ யோசிச்சு பார்க்கும்போது பங்களாதேஷ் நடக்கிறலாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக சதி இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் சதி இருக்கு. அந்த ஃபேக்டரியை ஊற்றி மூணுன்னு சதி இருந்திருக்கு. நெட் இந்த அளவு நம்ம பிகாஸ் இந்தியா வாஸ் அ நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காப்பர் வந்து நெட் இம்போர்ட்டர் ஆகிட்டாங்க இந்த இது ஊற்றி மூடி ஸ்டெர்லைட் ஃபேக்டரி. ஸோ அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அவ்வளோ இது இருக்கு, அவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கும், இன்னொரு மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ நீ இருக்கிற ஃபேக்டரி நீ ஊற்றி மூட்டி எப்படி வெளில எப்படி என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஒரு பழமை சொல்லுவாங்க, இந்த கூரை மேலே ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வந்து வானம் ஏறி வைகுண்டம் போனான். அந்த கதை தான் இதான் நடக்கிறது. இங்கேயே இருக்கு ஃபேக்டரி, நம்ம வந்து இன்னும் இது பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போய் இது பண்றதை விட இந்த திறக்கலாம். அதை வந்து ஆனால் பண்ண மாட்டாங்க. நிஜமாவே அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டில் அக்கறை இருந்ததுன்னா they should reopen ஸ்டெர்லைட் ஃபேக்டரி. மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. ரெண்டாவது, அப்படி எம்ஓயு சைன் பண்ணிட்டு ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நேரத்துல the clearance வந்து will be very difficult or impossible to obtain. அதுக்கு வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ், வேரியஸ் லெவல்ஸ், வேரியஸ் கமிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு by which time when it actually materializes 2026 would be upon us. அது வந்து எப்படியும் February 2025 வரைக்கும் these people can do something about it. அதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா தே கேனாட் சைன். அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைல் மூவிங் அந்த மொமெண்டமே குறைஞ்சு போயிடும், அங்கங்க நின்று போயிடும், வேரியஸ் ஸ்டேஜஸ் நின்று போயிடும். அண்ட் ஒரு அன்அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், டோன்ட் சர்க்குலேட் த ஃபைல்ஸ் டு த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா க்ளோசர் டு எலெக்ஷன்ஸ் எத்தனை பேருக்கு அடுத்து சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ சீட் கிடைக்கும், எத்தனை பேர் ஆக்சுவலாக மினிஸ்டரா வருவாங்கன்னு தெரியாது. ஸோ தே வில் லைக் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் பர்டிகுலர் கயோட்டிக் சிச்சுவேஷன். அதை என்ன பண்ணுவான்னாக்க ஜென்ரலி பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுவானாக்க ஃபைலோட மூவ்மெண்ட்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. இட் வில் லூ. ஸோ ஜென்ரலி பை நெக்ஸ்ட் சேம் டைம் நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பருக்குள்ள இதெல்லாம் வந்தா உண்டு. அதர்வைஸ் வந்து எலெக்ஷன் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கவர்மெண்ட் வந்து டில் இட் டேக்ஸ் சார்ஜ் வந்து ஒரு 7-8 months வந்து there won't be any movement
So this should have been done in the first year of this particular regime. இது வந்து இட்ஸ் டூ லேட். ஓகே. ஆமா, எல்லாமே வந்து என்ன சொல்ற, நாடகமே உலகம் தான் இது. ஸோ இவங்க வந்து டெஃபினட்டா மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு இதான் நடக்கிறது டிஎம்கே பீரியட்ல. ஆல்வேஸ் தே ஆர் வெரி ஹோப்ஃபுல் டு ரீடைன் பவர். இந்த மைனாரிட்டி ஓட்டு இருக்கு, ப்ளஸ் ஓட் ஃபார் கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. மக்களும் விரும்புறாங்க அதை. ஸோ அதனால அப்படியே எப்படியோ வந்து போயின்னு இருக்கும். நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கு மேலே பேசின்னு தான் இருப்போம் நம்ம கடைசி வரைக்கும். அது ஒன்றும் இது இருக்காது. பார்ப்போம், we'll see. Anyway, thanks for coming to our channel. Yeah, sure. Thank you. Welcome you again. So we hope to see you more again. Yeah, sure. And Jai Hind. Yes, thank you.